சில ஆண்டுகளுக்கு முன்னால அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோம்பேறி அப்படின்னு ஒருத்தனை திட்டினீங்க அப்படின்னா அவனுக்கு ஆக்சுவலா கோவம் வரும். ஆனா இப்ப வந்து யாரையா நீ கை நீட்டி ஏன் சோம்பேறி மாதிரி இருக்க அப்படின்னா எஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறி அப்படின்னு அவங்களே சொல்ற நிலைமைக்கு கூட வந்துருச்சு. பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. முன்னால சோம்பேறிங்கிறது ஒரு அவமானமா ஒரு எம்பாரசிங் மொமெண்ட் நினைச்சாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஐ எம் சோம்பேறி அப்படின்னு ஒரு கேஷுவல் டேர்ம் ஆயிடுச்சு. பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா நான் சோம்பேறி தான் என கூலாக சொல்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. நீங்க எல்லாம் சோம்பேறிகள் கரெக்டா? அப்ப கூட யாரும் கூச்சமே இல்லாம நீங்க ரொம்ப புகழ்றீங்க. நீங்க சோம்பேறி தான் அப்படிங்கறத நீங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்க போறீங்க. கேளுங்க சார் கேளுங்க. மார்னிங் டிஃபன் சாப்பிடுவேன். அந்த டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த பிளேட் அப்படியே மூடி வச்சுட்டு லஞ்ச் மறுபடியும் அதே பிளேட்ல மறுபடியும் போட்டு வாஷ் பண்ண மாட்டீங்களா? நான் கிளீனா சாப்பிடுவேன். கிளீனா சாப்பிடுறது இருக்கட்டுமா அதுக்காக என்ன எழவி அது இல்ல சார். நான் வாஷ் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். இவங்க போய் ஸ்கேன் பண்ணுவாங்க. எங்க அம்மா வாஷ் பண்ண பிளேட் எடுத்து இந்த லட்சத்துல கழுவி வச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் மாடுமே கூட லாய்க்கல. உனக்கு எல்லாம் எவன்டா டிரைவர் வேலை கொடுத்தான்? அதனால கழுவுனா தானே பிரச்சனை வருது. நான் தான் சாப்பிட போறேன். நான் கழுவாம அதுல நான் நல்லா கிளீனா சாப்பிடுவேன். வாஷ் பண்ணி சாப்பிட்டா என்ன? நான் வாஷ் பண்றதா குறை சொல்றாங்களே சார். அது ஒரு டாபிக்கா வருது. அதுக்காக வாஷ் பண்ணாமலே சாப்பிடுறதா? தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணாம சாப்பிடுறத பத்தி இப்ப அவங்களே கழுவி வச்சிடுறாங்க. சோ அப்ப எனக்கு வேலை மிச்சமாகுது. நான் இதை ஃபாலோ பண்ணதுனால அவங்க வாஷ் பண்ணிடுறாங்க. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். மேரேஜ்க்கே நான் வந்துட்டு காலையில லேட்டா தான் சார் எந்திரிச்சேன். கல்யாணத்துக்கு லேட்டா எந்திக்கிறதா? லேட்டு முகூர்த்தம் தான் சார் வச்சேன். 9 to 10. ஏன்னா என் பிள்ளைய பத்தி தெரியும்னு. ஓ பிள்ளைய என்னடா அது? மேற்கொண்டு வேணா 4 அடி சவுக்கால் அடிச்சுட்டு போடா. அதுக்காண்டி வரையும் போற வண்டியெல்லாம் ஜாயின் பண்ணி விடாரா? நல்லா இருக்காது. ஆனா மாப்பிள்ளை வீட்டுல கூட கேட்கலையா? எங்க 9 to 10 வரைக்கும் கேட்கலையா? அவரு சேர்த்து தூங்குவாரு. அடங்கொப்பன் தாமரபரணில தலைமுழுக இது என்ன கன்றாவி. அப்புறம் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அந்த மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதும் கொட்டாய் விட்டுட்டே இருக்கேன். கன்னியாகுமரியில் என்ன சார் ஸ்பெஷல்? 3 வர்றதா 6 மணிக்கு எந்திரிக்கணும்ல சார். நான் 5வது மாடியில் ஹோட்டலில் ரூம் போட்டு ரூம்ல இருந்தே பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன் சார். கீழே வரை போற சோம்பேறி ஏன்னா வரமாட்டாங்கல்ல எந்திரிச்சு. எந்திரிமா பாருமா இதை பாருமா. அப்போ எனக்கு சன்ரைஸ் பார்க்கணும்னு ஆசை இல்லை. இல்லங்கிறேன். சன்ரைஸ்லாம் இதுக்கு பார்த்துட்டு அதான் சன்னு தெரியும்ல. 1 o'clock இருந்தாலும் தெரியும், 2 o'clock இது வரைக்கும் உண்மையிலே எந்திரிச்சது இல்லையா? சன்ரைஸ் எல்லாம் பார்த்ததே இல்லையா? ஆஹா இல்ல. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்து அலாம் வச்சு எழுப்புவாரு. மா எந்திரிமா ப்ளீஸ்மா, ஏதாவது சொல்ல போறாங்க எந்திரிமா. இருங்க தூங்குறேன். அப்புறம் அவரு தூங்கிறாரு, நானும் தூங்குறேன். சரி எப்போ மாறுறதா ஐடியா? மாறணும் எப்போ? தெரியல. நான் சோம்பேறின்னு சொல்லிக்க மாட்டேன். என்னோட கன்வீனியன்ஸுக்கு நான் இருப்பேன். அது நான் ஸ்மார்ட்னஸ்ன்னு சொல்லுவேன். அவங்க சோம்பேறின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் பேசுவேன். நான் 8th 9th படிக்கிறப்ப எங்கள் ஸ்கூலில் என்னை பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க. எதுக்கு? லேட்டுக்கு. அப்புறம் என்னாச்சு? பிரின்ஸ்பால் என்ன கேட்டாங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. ஏன்னா எங்கள் பெட்ரூம்லேருந்து எட்டி பார்த்தா கிளாஸ் ரூம் தெரியும். உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அப்படின்னு அவமானமா இல்லையா? பாசம் தடுக்குதே. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சப்பா. ஒன்றும் பண்ணல. முடியாது. ஏன்? அவனை பெத்தா உங்களுக்கு தெரியும். அவனை நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். நீங்க சொல்றத பார்த்தா ஊர் உலகத்துல யாருமே குழந்தைய பெத்துக்காம மாதிரிலாம் பேசுறீங்க. இது மாதிரி இந்த மாதிரி இல்லையா? தூக்க மாட்டேங்கடா. டேய் போடா, தள்ளி போய் உட்கார போடா. அதான் சரியான டேமேஜ். ஊர்ல இருக்க எவ்வளோ பையன் இருக்கலாம், ஆனா என் பையன் மாதிரி இருக்க மாட்டான். அவ்வளோ பெரிய சோம்பேறாவன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? 2018 காலேஜ் முடித்தேன். நான் போனால் கவர்மெண்ட் ஜாப் தான் போனோம் அப்படிங்கிற ஒரு ஏம் இருந்தது. ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு நடிச்சா ஹீரோ சார். இன்ன வரைக்கும் எழுதிட்டே தான் இருக்கு. படிக்கலாம் எடுப்பேன், ஆனால் தூங்கிடுவேன். எப்பயுமே தூங்குறது மட்டும் தான் எனக்கு வேலையாக இருக்கும். காலையில் நேரம் தூங்குவீங்க? சொல்லுங்க. காலையில் ஒரு 4 மணிக்கு அலாரம் வைப்பேன். வைக்கிறதே ஒரு 20-25 அலாரம் வச்சிருவேன் எப்படியும். ஆனால் ஏன் சேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துருவேன். 18ல எழுதிட்டு இருக்காரு சார். 18 இப்போ டிஎன்பிஎஸ் எழுதிட்டே இருக்கீங்களா? ஆமாம் சார். ஆமா. ஓகே, இன்னும் எத்தனை வருஷம் டார்கெட் வச்சிருக்கீங்க எழுதலான்னு? இல்லை சார், இப்போ இதான் லாஸ்ட் அட்டம் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஆணியே புடுங்க வேணாம், வாங்கடா. ஆக்சுவலா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது கஷ்டங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு 6 வருஷம் இருக்கு. ஆமாம்.
அதனால தான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இல்லை வேண்டாம், நம்ம வேற எதனா வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா நடுவில் வர திடீர்னு மேரேஜ் வர ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணு வீட்டுல கேட்கலையா என்ன வேலைக்கு போறோம் அப்படின்னு? பொண்ணு நான் வேலைக்கு போறேன், நான் பாத்துக்கிறேன்னுட்டாங்க. இல்லை அவங்க வேலைக்கு போறேன்ட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை சார். குச்சமே இல்ல. இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன், இனிமேல் அவனை வச்சு நீ எப்படி அனுப்புற மாதிரி இருக்குல்ல. நானா பொண்ணு கேட்கல சார். அதெல்லாம் மாறிடுவேன் சார். பையனை மாத்துங்கன்னு நான் சொல்றேன். ஏன் நீங்க ஓகே அதான் பொண்ணு வந்தோட மாறிட்டான் பாரு சார். வேலைக்கு போறேன்றாங்க பாருங்க, இவ்வளவு நாள் போல. அவனா பண்றான், அவன் கேரகம் அப்படி இருக்கு. போய் வேலைக்கு போறீங்க ரெடி? இல்லை இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். இனிமேல் போனோம். இன்னும் 5 months இருக்குல்ல சார் மேரேஜுக்கு. ஓ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேலைக்கு போவீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். முதலாளி கல்யாணம் ஆகும் முன்னாடி வேலைக்கு கல்யாணம் போகலாம். ஆக போகுதுல சார். அம்மாவை பாத்துக்கலாம், மனைவி பாத்துக்கணும்ல. அவன் அப்படி மாறாம இருக்க காரணம் அவன் இல்ல, நான் தான் சார். மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? இல்லை சார் 26 மாறிடலாம் சார். நீ அந்த குரூப்பா? ஒவ்வொரு வருஷம் வந்தாலும் 26 அப்புறம் மாறலாம், 26 அப்புறம் வரலாம், அந்த குரூப்பா? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா யார் சார் சமையல் செய்வாங்க? அம்மா சொல்லுவாங்க, மாமியாரு. எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் லேடிஸ் வந்தாங்கன்னா அவங்க தான் சமையல் செய்வாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? உங்க வீட்டுக்கு யார் வரணும் அவங்க சமையல் தருவாங்க. உண்மையா சார்? ஆமாங்க சார். ஆமாம் சார். என்ன ஆமா? என்னால வந்து செய்ய முடியாது சார். அவங்களோட கொஞ்ச நேரம் பேசலாம், கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்ட்டுனால அவங்களே செய்ய சொல்லிடுவான். விளங்கிரும். சார் என் பேர் மணிகண்டன், நான் புரோகிதர். சரி. வர ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப ஏர்லி மார்னிங்காக வருது. எப்பா தொழில் அப்படித்தானப்பா சார் அதுதான் சார், அதான் பிரச்சனையே. அவர் வச்சாருங்க 10 மணிக்கு. அந்த மாதிரி எல்லாரும் வச்சா பிரச்சனை இல்லை. வைக்கிறதெல்லாம் 4 மணி 3 மணி வைக்கிறாங்க சார். பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுறாங்க 4 மணிக்கு. எழுந்து போகாம அதில் முடியுமா? முடியாது. புரோகிதர் இருக்கீங்க. எப்ப காலைல பிரம்ம முகூர்த்தம் பண்ணுவாங்க. இது யதார்த்தம் தானே? இல்ல அந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன். 6 மணிக்கு மேலேயும் பண்ணுறாங்க. பகலில் மட்டும்தான் சார் ப்ரோக்ராம் போகிறது. பகல்ல மட்டும் தான் ப்ரோக்ராம் பண்ணி. ஆமாம் சார், நைட்டில் போகிறது சார். இத பெரிய மனுஷனுக்கும் சல்லி உள்ள வித்தியாசம். சரி வேற தொழில் பெற வேண்டியது தானே? அது விட்டுட்டு தான் அப்புறமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். ஏர்லி மார்னிங் 5 மணிக்கே வர சொல்லிட்டாங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அதனால பாதிக்கு பாதி எல்லாமே விட்டுட்டேன் சார். சாகமத்தில் எந்த வேலைக்கு போறோம் ஐடியா இல்லை சார் சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப தூங்குவேன். அதுக்கு எல்லாத்து வீட்லயுமே பொண்ணுங்க தான் ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க. ஆனா அதான் யோசிக்கிறேன் நானு. நீங்க என்ன அம்மா உட்காந்துருக்கீங்க? சோம்பேறியா இருப்பாங்க சார். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நைட்டு 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க சார். நைட் எந்திரிச்சு பார்ப்போம் 2 மணிக்கு இருக்க மாட்டாங்க. எங்கன்னு பார்த்தா முக்காடு போட்டு உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு தூங்குவாங்க சார். கேட்டா குட்டி தூக்கம்பாங்க. இது செல்லம்மா அவங்களுக்கு. எப்படி மாட்டிருக்க பாத்தீங்களா? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எங்க அப்பாவே தான் எல்லா வேலையும் செய்வாங்க சார். ஏனை வளர்க்கறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க தான் அம்மா செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? சும்மா தான் இருப்பாங்க. என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சும்மா எப்படிமா எப்படி? இல்ல சார் சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப தூங்கிட்டேன். கல்யாணம் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போய் கடையில ஜவுளி கடையில எடுத்துட்டு வந்துட்டோம். என்ன? இப்படியாகல எழுந்திருக்கணும், மாமியா மாமனால திட்டுவாங்க, வேலை செய்யணும். நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டேன். வேண்டானோன்னே அப்ப நீ வந்து 2 லட்சம் ரூபாய் அவதாரம் கட்டணும். 2 பேரா மாமி? கல்யாணம் நம்ம வேண்டாம், மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னா கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நீ பணம் கட்டணும். சரி அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஆனா அபராதத்துக்காக கல்யாணம் பண்ண முதல் நீ தான். நான் இனிமே எனக்கு வேண்டாம், அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். மறுபடியும் மாமியா மாமனை கூட்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த பாப்பா பிறந்துச்சு. பிறந்துச்சுன்னா உங்களுக்கு தரமா? யாருக்கோ பிறந்த மாதிரி பிறந்துச்சு. இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ. இது எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த வாழ்க்கையை எழுதி கொடுத்துட்டு போயிடலாம்னா எழுதி கொடுத்துடலாமா? என்னடா கொடுமை. டைவர்ஸ் பண்ணுவாங்களா அது மாதிரி. நான் என்ன எழுதி காரணம் போடுவீங்க? என்னை வேலை செய்ய சொல்கிறார்கள், காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறார்கள். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு எந்த வேலையும் முடியாது. அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கும். தலையெல்லாம் சுத்தம் போய் அங்கங்க படுத்து போய் அங்கங்க போய் தூங்கிடுவேன். அப்புறம் இவங்க எங்க காணா, அந்த பிள்ளை எங்க காணா, இது எங்கடா இருந்து கட்டிக்கிட்டு வந்தா இதை போய் அப்படின்னு எங்க மாமனார் திட்டுவாரு. அன்னைக்கே வேணான்னு சொன்னேன் இல்லடா, இந்த பையன் தான் கேட்கல. அனுப்பிச்சுடுறா ஊரை பார்த்து போட்டு. கொஞ்சுவாங்களா? இல்லம்மா ஒரு நாள் எவ்வளவு நேரம் தான் தூங்குவீங்க? எனக்கு எப்பப்பெல்லாம் வரும், எப்ப வருதுன்னே சொல்ல முடியாது. அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இன்னைக்கு கல்யாணம் ஆகி பொறுப்புகள் இருக்குல்ல. முடியாது சார். நம்மளால முந்தா நாள் கூட நான் எழுதி கொடுத்துறேன். பேப்பர்லாம் கொண்டு வாங்க, எனக்கு குழந்தை வேணாம், வீட்டுக்காரெல்லாம் வேணான்னு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டேன். அந்த கொடுமையை கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன். அட போய, அதுக்கு ஏதாவது நமக்கு சொல்லுவாங்க. இல்லம்மா நீ உண்மையிலே தெரிஞ்சு பேசுறீங்களா? இல்ல சார், தெரிஞ்சு என்னால முடியாது சார், வேலை எல்லாம் செய்ய முடியாது. முடியாதா? பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல கல்யாணம் பண்ணி பாக்குற ஐடியா இருக்கா? அது இருக்கு, ஆனா என்னால வேலை செய்ய முடியல. உன் பணம் வேணா, ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா.
அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ மேரேஜே பண்ணிக்காத, என் கூடயே இரு அப்படிங்கிறாங்க. எதுக்கு? சமைச்சு போடுறதுக்கா? இன்னும் முடியல, இருக்கு. என்ன நல்லா பாத்துக்கிற, எங்க ஃபேமிலி நல்லா பாத்துக்கிற, நீ வேற படிச்சுட்டா அங்க போனா அங்கதான் சம்பாரிச்சு கொடுப்ப அப்படிங்கிறாங்க. உன்னையெல்லாம் அடிக்கவே இல்லை, அலற. நம்ம தான் சுடு சோம்பேறியா இருந்துட்டோம். உன் பொண்ணாவது முன்னேறணும் ஆசை இல்லையா உங்களுக்கு? இன்னமும் அந்த பொண்ணை உங்க கூட இரு, நீ எனக்கே சமைச்சு கொடு இப்படியே இருந்தா அந்த பொண்ணு வாழ்க்கை தான் என்ன ஆறுது? அது அவ்வளவுதான். அது கல்யாணம் பண்ணிட்டு போடு சார், நான் வேண்டாம்னு இனிமேல் நீ சொல்லல. தான் சொன்னீங்க கல்யாணம் பண்ணி இங்க கல்யாணம் பண்ணா என் கூட இருந்தீங்க. இனிமேலாம் அது மாதிரி சொல்ல மாட்டேன். பார்க்கலாம். சரி, இப்ப அந்த பொண்ணு போயிடும், நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் எப்பவும் போல தூங்கிட்டு எது இருக்குதோ சாப்பிட்டு அவங்க யாராவது கொடுத்தா சாப்பிட்டு தான் இருக்கணும். பைத்தியக்காரி வயதுக்கான ஒரு பக்குவம் ஒன்று இருக்கும்ல. இருக்கு, நம்மளும் குழந்தைங்களோட வேலைக்கு போகணும், நல்லா நம்மளும் ஒரு தாயா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் முடியல. முடியலைங்கிறது உங்க உடம்புல இல்ல, மூளையில இருக்கு. அதனாலதான் முடியலன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. உடம்புல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. ஆக்சுவலாக 42 வயது வரைக்கும் உங்க அப்பா அம்மா சொல்லி, கணவர் சொல்லி, மகள் சொல்லி, மகன் சொல்லி திருந்தாதால் நான் சொல்லி நீங்க திருந்த போறதே இல்லை. ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. எனக்கு நம்பிக்கை இல்லை. இல்ல சார், இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கே தெரியும், நான் திருத்தி நான் நல்லா அந்த பசங்களை நல்லா பார்த்துப்பேன். இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? நான் பேசுறேன், அப்படி என்ன மாத்திருச்சு? இவ்வளவு நாள் சொல்லாதது நான் பேசி என்ன நீங்க என்ன மாறிட்டீங்க? அப்படி கேளுங்க. இல்ல வீட்டுல தனியா சொல்லுவாங்க, திட்டுவாங்க, அதோட விட்டுருவாங்க. இப்போ இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் சொல்லி ஒரு இதாயிருச்சு இல்ல, ஒரு மாற்றம் ஏற்பட்டது. உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க.